ஹை கைஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் மாஸ் பேசுகிறேன். இது நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ யூடியூப் சேனலில். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவரோட 75th பர்த்டே சூப்பர் ஸ்டார் அவரோட படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. படையப்பா ப்ரே ரிலீஸ். அந்த படத்தில் நம்ம போக போகிறோம். நம்ம அப்படியே மோட்டோ வ்ளாகில் கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். சாரி கைஸ், அதுக்கிட்டே கால் வந்துடுச்சு ஆஃபீஸ்லேருந்து. நம்ம இந்த வழியாக ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ரைட் சைடில் வந்து எத்ராஜ் காலேஜ் இருக்குது. நம்ம லெஃப்ட் எடுக்க போகிறோம். நம்ம ரைட் சைடில் வந்து செட்டிநாராஜ் முத்தையா ஹால் இருக்குது. அதுலேருந்து நம்ம லெஃப்ட் எடுப்போம். லெஃப்ட் எடுத்து ஒரு 500 மீட்டர்ஸ் பண்ணிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்பென்சர் பிளாசா. இந்த வீடியோ கவர் ஆகாது, என்கிட்ட ஸ்டாண்ட் இல்லை, அதில் பாக்கெட்டில் வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மெயின் போர்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் சென்ட்ரல் 3 கிலோமீட்டர்ஸ், விமான நிலையம் 60 கிலோமீட்டர்ஸ் சிக்னல் போட்டாங்க கைஸ். இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க கைஸ். முன்னாடியே போட மாட்டாங்க டிக்கெட். கரெக்டாக கிட்ட வரும்போது தான் லெஃப்ட் டிக்கெட்டை போட்டு திருப்புவாங்க. சைடில் வண்டி வருதா இல்லை பார்க்காம. நமக்கு வந்து 3 o'clock தான் ஷோ. 2:45 தான். அது 50 minutes இருக்கு. இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தான், 5 minutes போயிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஃப்ரீ லெஃப்ட் கிடையாது கைஸ். இப்போதான் ஒரு 3-4 minutes தான் ஃப்ரீ லெஃப்ட் விட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சத்தியம் தேட்டர் வரைக்கும் போயிட்டு நம்ம வெயிட்டிங் பண்ணிட்டு வரணும். சேம் அதே ஸ்பென்சர் பிளாசாலேருந்து ஒரு 500 meters உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் வேணுமே வந்துடும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைட் கேட். இது லெஃப்ட் சைடில் ஒரு பில்டிங் வந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூ பேக் சைட் கேட்டு. இது வந்து இ பிளாக் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கேட் நம்பர் 1 இதுதான். பட் ஆனால் இது என்ட்ரன்ஸு, ஆனால் இதுதான் பேக் கேட்னு சொல்லுவாங்க. என்ட்ரன்ஸ் வந்து நமக்கு அந்த பக்கம் இருக்கு. அது ஜிபி ரோட் பக்கமாக வரும். நம்ம ரைட் எடுத்தா சத்தியம் தட்டு போகிற வழி. இப்போ அது மெட்ரோ இருக்கிறதுனால 1 way. இப்போ லெஃப்டில் வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்பிரஸ் அவென்யூ தான். ஃபர்ஸ்ட் பார்த்து கேட் நம்பர் 1. இது கேட் நம்பர் 3. கேட் நம்பர் 2 அங்கே இருக்கு. இதுதான் கைஸ் ராயப்பேட் மணிகுண்டு கிளாக் டவர். நம்ம அதுலேருந்து ரைட் எடுக்க போகிறோம். ஜஸ்ட் 500 மீட்டர்ஸில் நமக்கு உட்லண்ட்ஸ் தியேட்டர் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே. 500 மீட்டர்ஸ் கூட இல்லை ஜி, 300 மீட்டர்ஸ் தான். நம்ம தேட்டருக்குள்ள வந்துட்டு பார்க்கிங்கில் வேணுமா. பார்க்கிங் பார்க்கிங் வந்து நமக்கு பேக் சைடு தான் வச்சுருக்காங்க நினைக்கிறேன். 2 வீலர் பார்க்கிங். லெஃப்ட் சைடில் வந்து ஃபுல்லாக கார் பார்க்கிங்காக இருக்குது. அவ்வளோதான் கைஸ், வண்டி பார்க் பண்ணியாச்சு. எவ்வளோண்ணா? 20 ரூபா.
ப்ளஸ் இங்கே வந்து பார்க்கிங் சார்ஜ் வந்து ஒரு 20 ருபீஸ் தான் பைக் பார்க்கிங். இங்கே பாருங்க படையப்பா போஸ்டர். ஜி நம்ம பால்கனி தான் போகிறோம். நம்ம டிக்கெட்டே பால்கனி J16. வேற ஏதோ படம் ஓடிட்டு இருக்கு நினைக்கிறேன் ஜி. படம் இப்போதான் முடிஞ்சுது. இப்போ நாங்கள் கிளம்புறோம். மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். இப்போ தான் நம்ம பைக் பார்க்கிங்லேருந்து எடுத்தோம், கிளம்பியாச்சு. நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா எக்மோர் தான் போயிட்டுருக்கோம். திரும்பியும் ஆஃபீஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். கைஸ் நீங்கள் அப்படி இருந்தால் யூட்டன் வந்து யூட்டன் பண்ணிட்டு வாங்க. எனக்கு வந்து பக்கத்தில் இன்கேட் இருக்கனால பக்கத்துலேயே உங்களுக்கு யூட்டன் இருக்குது. அதனால நாங்கள் இதுமாரி ஒன்றுமே லைட்டாக ஓரமாக தான் வரோம், பார்த்து வாங்க போகணும். நீங்கள் அந்தமாரி பண்ணாதீங்க. எங்கள் பக்கத்துலேயே யூட்டன் இருக்கிறதுனால நாங்கள் திருப்பிக்கிறோம். ஒரு 200-300 மீட்டர்ஸ் நாங்கள் தான் நாங்களே யூட்டன் வச்சுட்டு வந்திருப்போம். நீங்களும் அந்தமாரி பண்ணாதீங்க. நம்ம வந்த ரூட்டுக்கே போயிடலாம் கைஸ். ஸ்ட்ரைட்டாக போனால் டிராஃபிக் அதிகமாக இருக்கும். நம்ம எக்ஸ்பிரஸ் ஒன்லி பேக் சைடாக போயிடலாம். போயிட்டோம்னா நமக்கு அந்த ஸ்பென்சர் ஆக யூட்டன் கொடுத்துருக்காங்க, நம்ம அங்கே யூட்டன் பண்ணிப்போம். வண்டி வேற சர்வீஸ் இன்னும் கைஸ். ஆல்மோஸ்ட் 2500 கிலோமீட்டர்ஸ் ஓடிச்சு. மேக்ஸிமம் 3000 தான். இப்போ 2500 மேலே போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 3000 வந்துட்டு இருக்கோம் நினைக்கிறேன் கிலோமீட்டர். பார்த்தீங்களா செக்கிங்கு இங்கே மோஸ்ட்லி இது எப்பவுமே இருப்பாங்க, சில டைம் இருக்க மாட்டாங்க. பட் நம்ம நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்காங்க. வண்டியில் வந்து லைட் பவர் கம்மியாக இருக்கு. இப்போ நம்ம போடுறதா இருந்தால் ஃபாக் லைட் தான் போடணும். இப்போ ஆயில் சர்வீஸ் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுறதா இருக்கு. ஃபோர்க்கில் ஆயில் லீக் ஆகுது, ஃபோர்க் சேஞ்ச் பண்ணோம். ரெண்டாவது வந்து நம்ம இன்ஜின்லேயே ஆயில் லீக் ஆகுது. நம்ம ஸ்க்ளட்ச் பிடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த லிவர் கிட்ட வந்து ஆயில் லீக் ஆகுது. எனக்கு என்னமோ அது பட்டறையில் கொடுத்தா ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆயில் நிறைய லீக் ஆகுது, அது என்னன்னு பார்க்கணும். இன்னும் 2 இயர்ஸில் வந்து வண்டி எஃப்சி பண்ணுற டேட் வந்துடும். இப்போ நம்ம அந்த சர்வீஸும் பண்ணணும். எஃப்சி பண்ணுறதுக்கு எஃப்சியும் பண்ணணும், வண்டி கொஞ்சம் ரெடி பண்ணணும். சேக்கப்ஸுக்கு போயிடுச்சு அதுவும். ஸோ பேர் சேக்கப்ஸர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1800 கிட்ட வருது விசாரிச்சேன். புதுப்பேட்டையில் விசாரிச்சேன். கம்பெனி பார்த்தீங்கன்னா 2000 கிட்ட வந்துடுது. எப்படி இருந்தாலும் 2003 கிட்ட வந்துடுது. சரி எது போடலான்னு தெரியல, நம்ம முடிவு பண்ணோம். இப்போ 1 லிட்டர் போட்டால் உங்களுக்கு மேக்ஸிமம் இது வந்து 125 cc. 1 லிட்டர் போட்டால் மேக்ஸிமம் 50-55 கிடைக்கணும் மைலேஜ். 2011 மாடல். இப்போ நான் செகண்ட் ஹேண்டில் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன். இதுக்கு மாதிரி யூஸ் பண்ணுறப்போ நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு போர் போயிடுச்சு. ஒரு 40-50 மெயின்டைன் பண்ணுறதால தெரியல. நம்ம ஆவரேஜாக 60-70 நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸ்ப்ளெண்டரில். அதனால் நம்ம பேக் சைடில் சைலன்ஸில் புகை அடிக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம வச்சுட்ட மெக்கானிக் ஷாப்பில் விசாரிச்சு பார்த்ததுல போர் போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ செகண்ட்ஸில் போர் நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் எவ்வளோ ஆகும்னு பார்த்தா உங்களுக்கு செகண்ட் ஹேண்டில் போர் ரெடி பண்ணுறதுக்கு 5000-6000 கிட்ட கேட்குறாங்க. புதுசு வெறும் 9000 தான் வருது. சரி 3000 ரூபாய்க்கு நம்ம ஏன் யோசிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் புது போரே சேஞ்ச் பண்ணிட்டேன். என்ன பண்ணுறது, புது போர் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இல்லைன்னா இன்ஜின் அடி வாங்கும். சரி செலவானாலும் பரவாயில்ல, போர் சேஞ்ச் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ணி இப்போ 1 இயர் கிட்ட ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஞாபகம் இல்லை, என்னோட லிஸ்ட்டில் செக் பண்ணால் தான் தெரியும். மேக்ஸிமம் ஒரு 9 மந்த்ஸாவது ஆயிருக்கும். இருக்க எந்த ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் மைலேஜ் தான் ரொம்ப கம்மியாக தருது. இப்போ 35 தான் தருது per லிட்டருக்கு. சிட்டியூரில் 35 கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. அட்லீஸ்ட் ஒரு 45 கொடுக்கணும். ஏன்னா 10 இயர்ஸ் தானே ஆகுது வண்டி வாங்கி. சாரி
ஈவன் அவங்க வாங்கி 10 years தான் ஆகுது, வாங்கி 2 years ஆகுது. ஃபோர்க் ஆயில் மாற்றணும், சேக்கப்சர் மாற்றணும், இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணணும், ஸ்க்ளச் பேட் காலி. ஒவ்வொன்றும் போயிட்டுருக்கு. ஸ்க்ளச் பிடிச்சி நம்ம ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது ஸ்க்ளச்சு. எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணாலும் ஒரு சைடு அந்தளவுக்கு நம்ம சேஞ்ச் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் கியரில் மூவ் பண்ணாலே ஆஃப் ஆகிடுது ஸ்க்ளச் விடும்போது. சர்வீஸில் விடும்போது நம்ம ஸ்க்ளச் பேட் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். மாற்றினாலும் கொஞ்சமாவது மைலேஜ் கிடைக்கும். 35 ஒரு 40 கிடைக்கும். ஸ்க்ளச் பேட் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். செம்ம டிராஃபிக் கைஸ். நான் வந்து ஸ்பென்சர் பிளாசா கிட்ட இருக்கேன். நம்ம அதில் வந்து லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்து நம்ம ராஜமுட்டை ஹால் கிட்ட ரைட் எடுக்கணும். இங்கே டிராஃபிக் அதிகமாக இருக்குது. உங்களுக்கே தெரியும், பார்த்தீங்கன்னா சரியான டிராஃபிக்கு. இன்னும் தெரியல, இனியும் பார்த்தா அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. அங்கே வந்து போலீஸ்காரங்க வேறு நிற்கிறாங்க. ஃபங்க்ஷனாக மீட்டிங்கா என்னன்னு தெரியல. பாருங்க, இடம் இருக்கு, போக மாட்டாங்க. எவ்வளவு காலியா இருக்கு பாருங்க. ஏன் கூப்பிடுறாங்களா பாருங்க. எதுக்கு நிற்கிறாங்களே தெரியாது. ஃப்ரீயா இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா போனா சாஸ்திரி பவன். பாருங்க, தாஜ் ஹோட்டல். சின்ன தாஜ் ஹோட்டல். பெரிய தாஜ் ஹோட்டல் நம்ம நுங்கம்பாக்கத்துல இருக்கு. இந்த இன்னொரு வண்டி இருக்கு, ஹோண்டா எக்ஸ்பிளைட். அது வந்து சொல்லியிருக்காங்க லாக்ல. அது ரொம்ப ரேர் தான் எடுத்து ஓட்டுறது. அந்த வண்டியில் டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். அந்த எக்ஸ்பிளைட் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இந்த மாடல் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு. பட் என்னோட ஃபேவரட் வண்டி, ஃபர்ஸ்ட் வாங்கின வண்டி. இந்த வண்டி 5 years 6 years கிட்ட ஆயிடுச்சு. சேல்ஸ் பண்ணுற ஐடியாவே இல்லை. ஃபர்ஸ்ட் வண்டினால நான் வச்சிருக்கேன். நான் எப்பயும் மாற்றிட்டு போவேன் வண்டி. அந்த வண்டியை நல்லா செலவு பயங்கரமாக கொடுத்துருச்சு. எப்படி இருந்தாலும் மாத்திர ஸ்டேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வண்டினால சரி நான் மாற்றாம அதை ரெடி பண்ணிட்டு மறுபடியும் ஓட்டிட்டு இருக்கேன். இப்போதைக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. இப்போதான் சேஞ்ச் பேக்கெட் ஃபர்ஸ்ட் போயிருக்கேன். இது செகண்ட் டைம் போயிருக்கு சேஞ்ச் பேக்கெட். 2023 மாற்றினேன். மேக்ஸிமம் 15,000 kilometers மாற்றணும். இப்போ 23,000 kilometers அதிகமாக ஆயிடுச்சு. ஓடிட்டேன். 23,000 kilometers ஓட்டிட்டு இருக்கேன். ஸ்க்ளச் பேட் இப்போ தான் ஒரு வாரம் மேலே சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. பட் அதுவும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் சின்ன வண்டி ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் பெரிய வண்டியில் கை வைக்கணும். சின்ன வண்டியே எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 5-6 கிட்ட வந்துடும். அதுவும் நான் தனித்தனியாக தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு இன்ஜின் மாற்றணும். இன்ஜின் சர்வீஸ் பண்ணும்போது ஸ்க்ளச் பேட் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். 2வது மாதம் தனியாக ஃபோர்க்கு பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம எப்பவுமே ஒரே செலவு வச்சுன்னா நம்மளோட பட்ஜெட் தாங்காது. அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் பெரிய வண்டியில் கை வைக்கணும். அதில் சேஞ்ச் பேக்கெட் கண்டிப்பாக மாற்றணும். ஆயில் சர்வீஸும் பண்ணணும். நான் இந்த மாதம் மார்ச் மாதம் பண்ணேன் சர்வீஸு. அதோட இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த சர்வீஸ்லாம் முடிச்சு மார்ச் வந்துடும். அதுவும் 1 year ஆகிடும் கண்டிப்பாக நான் சர்வீஸ் பண்ணுறதுக்காட்டியும். அதில் என்னன்னு தெரியல. இப்போ ஸ்க்ளச் லிவர் வேறு இடத்துல ஆயில் லைட்டாக லீக் ஆகுது. அதுவும் என்ன ப்ராப்ளம் தெரியல, பார்க்கணும். ஸ்க்ளச் வேறு டைட் ஆகுது. ஸ்க்ளச் பேட் எப்படி மாற்றணும், ஸ்க்ளச் பேட்டாக மாற்றணும்னு நினைக்கிறேன் இந்த பெரிய வண்டியில். அதில் சேம் ப்ராப்ளம் தான். நான் 2023 தான் மாற்றினேன் நினைக்கிறேன் ஸ்க்ளச் பேட்டும். ஸோ அதுவும் நான் மாற்றி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால் அந்த வண்டி அவ்வளோ எடுக்கிறது கிடையாது. இப்போ ரொம்ப ரேர் தான். நான் வீக்லி ஒன்ஸ் 2 times நான் ஆன் பண்ணிப்பேன். ஏன்னா அந்த பேட்டரி டவுன் ஆகக்கூடாதுல. இன்ஜினும் ஆயில் நமக்கு ரொட்டேஷன் இன்ஜிட்டே இருந்துகிட்டே இருந்தோம். ஸோ அதனால் வீக்லி ஒன்ஸாவது நான் ஒரு ரவுண்ட் அடிப்பேன். இருந்தாலும் அது நம்ம ஃபேவரட் வண்டி ஹோண்டா எக்ஸ்பிளைட். என்னை பற்றி நான் வாங்கும் போது 50 kilometers கேட்டா சாலிடாக கொடுத்தது. இப்போ சேம் இதே ப்ராப்ளம் சின்னதில் வர மாதிரி தான். 35 to 40 தான் கொடுக்குது. எவ்வளோ நம்ம பார்த்து ஓட்டினாலும் சர்வீஸ் போயிட்டே இருக்குல்ல. சரி, அதனால தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நாங்கள் ஆஃபீஸ் வந்துட்டோம். உங்களுக்கு அப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறேன்.